Welcome to ICT Montessori Institution. In today's session, we are going to learn about Chapter 8 Personal and Social Development. ஸோ பர்சனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குழந்தையோட அட்டானமி, அவங்களோட செல்ஃப் வந்து எப்படி டெவலப் ஆகுது, எமோஷ்னலாக அவங்க எப்படி டெவலப் ஆகுறாங்க, அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ரிலேட்டிங் வித் பியர்ஸ், அவங்க மற்ற குழந்தையோட பழகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே த்ரூ இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்டரிசம்னா என்ன, எம்பத்தினா, ஃபியர், ஆங்கர், அக்ரெஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, செல்ஃப் கான்செப்ட், பனிஷ்மெண்ட், ரிவார்ட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு அந்த குழந்தையோட லைஃப்பை பாதிக்கும், இது எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பனிஷ்மெண்ட்ஸ்னால் என்ன, அப்சர்வேஷன், இது எல்லாமே த்ரோவாக இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ 7 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம டெவலப்மெண்ட் பார்த்துருக்குறோம், ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்துருக்குறோம், ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம். இப்போது அவங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் டு லேட்டர் சைல்ட்ஹுட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டெவலப்பிங் அட்டானமி. அட்டானமின்ற பேர்லேயே அது என்ன அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அட்டானமஸில் நம்ம படிச்சிருக்கோம். அட்டானமஸ்னால் என்ன, அந்த காலேஜே செல்ஃபாக செயல்படுது, அதுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், அதுதான் அட்டானமஸ். சேம் திங், அட்டானமி அப்படிங்கிறது குழந்தை தன்னைத்தாண்டி இண்டிபெண்ட்டாக டெவலப் ஆகிறது, செல்ஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. டெவலப் ஆகிறதுக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ் தான் அட்டானமின்னு சொல்லுவோம். Toddler root is the stage in which children develop a sense of autonomy, of independent selfhood. Children have matured physically and have learned to walk and climb. They begin to like இந்த ஏஜில் தான் குழந்தைங்க வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க செயல்படுறது தான் அட்டானமின்னு சொல்லுவோம். அட்டானமின்னு சொல்லும்போது மெயினாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அட்டானமி அப்படின்னா பர்சனல் எபிலிட்டி டு டூ திங்ஸ் தேர் செல்ஃப். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவங்கனாலேயே இப்போ கொடுத்துருக்கிற மாதிரி வாக்கிங், க்ராலிங், குழந்தைக்கு தன்னோட செயல்பாட்டை தானாக செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அட்டானமி. ஸோ இந்த அட்டானமி தானாக இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு 2 to 3 years குழந்தையாக இருக்கிறாங்க, அவங்க அட்டானமி, செல்ஃப் அட்டானமியில் பேசிக் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு க்ராலிங், ஜம்பிங், இந்த மாதிரி விஷயங்களை காமிப்பாங்க. இதை தாண்டி செல்ஃபாக அவங்க வந்து செயல்படணும், யோசிக்கணும் நம்ம அப்படின்னா இங்கே இன்னும் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய டாய்ஸை கொண்டு போய் கொடுத்து விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும், ஒரு 2 டாய்ஸ் ஆஃபர் பண்ணி அவங்க அதில் எது பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன சாய்ஸஸை மேக் பண்ணுறதுனால பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு நடக்கும். என்னென்ன சின்ன சின்ன சாய்ஸஸ் அப்படின்னா, இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க குழந்தைக்கு, அப்போது ஒரு 2 ட்ரெஸ் காமிச்சு உனக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கேட்டகரியில் 500 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, அந்த 2 ட்ரெஸ் கேட்டகரியுமே 500 ரூபாய் தான். நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒரு 500 ரூபாய் ட்ரெஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னு நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. இங்கேயும் சேம் திங், 2 ட்ரெஸ்ஸுமே 500 ரூபாய் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஆஃபர் தரும், நீ உனக்கு என்ன பிடிக்குமோ அது. அப்போ இண்டிபெண்ட்டாக தனக்கு தான் என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிபெண்டன்சி குழந்தைக்கு அங்கே கிடைக்குது. அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண அலோவ் பண்ணணும். எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நிறைய இருக்கும். எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா இந்த சாண்ட் பிளே விளையாடுறது, இல்லை ஒரு விஷயத்த கார்லேருந்து ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த நட்ஸ் போல்ட்லேருந்து கலட்டிலாம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அவங்களாவே அவங்களோட திங்ஸை வந்துட்டு சாப்பிட்றதுலேருந்து ஃபீட் பண்ணுறது, ஷூஸ் போட்டுக்கிறது, பட்டன்ஸ் பண்ணிக்கிறது, பட்டன்ஸ் அவங்க ஷர்ட் பட்டன்ஸ் மாட்டிக்கிறது, ஜிப் போட்டுக்கிறது, இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக, ஐயோ டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு இது பண்ணி நம்ம சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு எழுப்பிடுவோம். சிம்பிள் திங், குழந்தை தன்னோட பேக்கை தானாக பேக் பண்ணிக்க தெரியாத குழந்தை எப்படி ஸ்கூலில் போய் அந்த பேக்கை அன்பேக் பண்ணி இங்கிலீஷ் நோட்டோ மேக்ஸ் நோட்டோ எடுப்பாங்க? நீங்கள் இங்கேயே அந்த செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வந்தீங்கன்னா தானே அவங்க தானாக செயல்படுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி அவங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட், நேச்சுரல் கான்சிக்வென்ஸ்க்கு அலோவ் பண்ணணும். நேச்சுரல் கான்சிக்வென்ஸ்னால் என்ன? நேச்சுரல் கான்சிக்வென்ஸ்னால் எதாவது அடிபட்டுருச்சு,
சைக்கிளில் விளையாடுறாங்க, உடனே ஓடி போய் ஐயோ அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துச்சு, நீ சைக்கிளே ஓட்டாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் திஸ் வில் ஹேப்பன். நம்ம ப்ராப்பராக அங்கே ஓட்டியிருந்தா இது நடந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்து விட்டுங்க. அந்த நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் அவங்களாவே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான, இப்போ அந்த குழந்தையாவே ஐயோ நீ சைக்கிளே ஓட்டாதுன்னா அந்த குழந்தை பயந்து சைக்கிளே ஓட்டாது. இப்போ அந்த குழந்தையாவே அந்த அடிப்பட்டதுலேருந்து எந்திரிச்சு இந்த காயம் வந்து ஒரு 2 நாள் ஆறுனதுக்கப்புறம் திருப்ப சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு எனர்ஜிக்கிட்ட மாறுவாங்க. எனர்ஜிட்டிக்காக மாறும்போது நீங்கள் அந்த கான்சிக்வன்ஸ் அலோவ் பண்ணால் தான் அதை மாற்ற முடியும். ஒரு எஃபோர்ட்ஸை வந்துட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வராங்க. இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த சேஞ்சையும் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா குட் சைல்ட், யூ ஹவ் பாட் த சாக்லேட் ஃபார் மீ, தேங்க்யூ அப்படின்னு மட்டும் இல்லாமல் வாவ் நீங்கள் வந்து அந்த எஃபோர்ட்ஸ் அப்ரிஷியேட், பரவாயில்லையே நீ இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அந்த சேஞ்சை கூட கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த எஃபோர்ட் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க பாசிட்டிவாக அதை எடுத்து என்கரேஜ்மெண்ட்டோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஆர் த 8 points? Offer choices, encourage exploration, make them to try new things, allow for natural consequence, praise the effort, not just outcome, provide problem solving skill, give them offers. ஸோ இதுதான் செல்ஃப் எட்டர்னிங்கோட மெயின் பாயிண்ட்ஸ். இப்போ நான் இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே மதுமிதான்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க புக்கில். மதுமிதான்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க மம்மி ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி மதுமிதா கிட்ட கொடுக்குறாங்க. மதுமிதா அந்த ஸ்நாக் வந்து சாப்பிடவே இல்லை. அண்ட் லேட்டர் பீரியட் அவங்க மம்மி வந்து கோவம் வச்சு பார்க்குறாங்க, திட்டி பார்க்குறாங்க, எல்லா கைண்டுமே பண்ணுறாங்க. பட் மதுமிதா இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்பாண்டிங். பட் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அவங்க went to halfway of the kitchen. She went halfway of the kitchen. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, மதுமிதா by herself taking the snacks and eating. அவங்களாவே அந்த ஸ்நாக் எடுத்து சாப்பிட்றாங்க. which shows her selfness. அவங்களுக்கு எப்போ வேணும்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை போயிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தை தானாக தனக்கு எப்போ வேணும்னு நினைக்குதோ அப்போ போய் அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிறாங்க. as the children spend more time in independent activities, parent intervene more to stop them when their activity is not approved. When the toddler is allowed to explore freely, she develops self-confidence. Such exploration gives her a sense of self-worth. நீங்கள் இந்த டூலரோட நிறைய செல்ஃப் திங்கை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பிளேலையாக இருக்கட்டும், ஒரு டிவி பார்க்குறதுலையாக இருக்கட்டும், இல்லை லைக் வீட்டில் இருக்கிற திங்ஸை வந்துட்டு இன் அண்ட் அவுட் எடுத்து போட்டு விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அஸ் அ பேரண்ட்டாக நம்ம அது தப்பான விஷயமா இருந்தால் போய் ஸ்டாப் பண்ணிடணும் இமீடியட்டாக. ஆர்எல்ஸ் அவங்க இண்டிபெண்ட்டாக விளையாடுறதுக்கு நம்ம நிறையா அலோவ் பண்ணணும். அஸ் இட் இஸ் நீங்கள் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது நிஜமாகவே ஒரு தப்பான விஷயம், ஒரு பேட் திங்கை லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்டாப். அதர்வைஸ் லெட் them play, let them enjoy, let them allow them to learn new things. அவங்கள நிறைய திங்ஸை கற்றுக்க அலோவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப். From age 12 months to 18 months, children developing a clear sense of self-performance than they previously had. They can recognize அவங்க ஒரு 12 monthsலேருந்து அவங்க யாருங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க? மிரர் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ பார்த்து இது நான் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, வீடியோஸ் பார்த்து நம்மளை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ஃப்ரம் 18 to 24 months of age, baby have a greater sense of self. லைக் இது என்னோடது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிடலாம். மைண்ட், ஐ பிளே, ஐ ரன், அந்த மாதிரி விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. பட் they react by 24 months they will begin to use words like ஐ பிளே, ஐ ரன், என்னோடது அப்படின்னு வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Developing autonomy is important because it determines the extent to which one feels that the situation in life and event that happen one are under one's influence or control. If one doubts one's ability to handle the situation, one will go through life in a way very different from another person who has a belief in our capabilities.
ஸோ இந்த இங்கே மெயினாக என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்னா, உனக்கு உன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சு, உங்களால் அந்த இண்டிபெண்டன்ஸையை வந்து டெவலப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, யூ ஆர் நாட் அண்டர் எனி ஒன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் யாரை நம்பியும் போயிட்டு இது எனக்கு வருமா வராது, எங்கள் கிளாஸஸ்க்கே நீங்கள் யோசிங்க, நான் இது பண்ணிடுவேனா, இதனால் பண்ண முடியுமா, ஆல்பம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற அட்டானமி டவுட்ஸ்லாம் எங்கே வருதுன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணிடணும் அப்படின்னா இந்த எல்லா செல்ஃப் டவுட்ஸுமே வரும். ஒன்ஸ் யூ இண்டிபெண்ட்லி யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் இந்த கேஸ் சிலிண்டரை மாட்டி குக் பண்ண முடியும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அந்த லெசன்ஸை வந்துட்டு உட்கார்ந்தேன்னா என்னால் படிக்க முடியும் அப்படின்ற சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த செல்ஃப் இண்டிபெண்டன்ஸை கொண்டு வந்தாதான் ஃப்யூச்சரில் அவங்களோட அட்டானமி, அவங்களோட செல்ஃபும் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அதை ட்ரை அவுட்டாவது பண்ணுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அட்டாச்மெண்ட் ஒரு பெரிய டாபிக்குங்க. ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து அட்டாச்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு அடுத்த டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். PDF இஸ் நாட் ஓப்பனிங், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு அதையும் பார்க்கணும். Relating with peers. Relating with peers PDF-ல நோட் பண்ணுங்க. Children first begin to show more positive interest in other infant and early as 6 months of age. If two babies are placed on the floor facing each other, they will look at each other touchful. இது வந்து parallel play. லைக் ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 monthsல அனதர் குழந்தையோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. பை 10 months these behavior more evident. Children this age prefer to play with objects. அந்த ரெண்டு குழந்தையும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. In 14 to 18 months, 2 or more children will play together with toys, sometimes cooperating together. Toys இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 14 to 18 monthsல விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. These changes occurs earlier toddlerhood who have had a lot of contact with other children. So இந்த relating with peers அப்படின்ற மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா, peers அப்படின்னா அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க அவங்க விளையாடுறது தான் பியர்ன்னு சொல்லுவோம். அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் கிட்ஸ் கூட அவங்களா வந்துட்டு அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் குழந்தைங்க கூட நம்ம விளையாட விடுறது தான் ரிலேட்டிங் வித் பியர்ஸ். ஸோ 6 monthsலேருந்தே நம்ம இன்னொரு சைல்டு கூட ஒரு பிளேமேட்டை நம்ம ஆஃபர் பண்ணோம் அப்படின்னா குழந்தை நல்லா சேஞ்சஸ் இருக்கும், நிறைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை கற்றுப்பாங்க, ஒரு ஷேரிங் கேரிங் இருக்கும், ப்ளே ஸ்கூல் போகும்போது ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. பிளேமேட் ஆஃபர் பண்ணுறது அவங்களோட இன்ட்ராக்டிங்கை தாண்டி அவங்களோட செல்ஃபையுமே நல்லா டெவலப் பண்ணும். Again we'll check with the PPT attachment ஓடது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். So attachment is a big topic, whereas நம்ம புக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளராக கொடுத்துருக்காங்க. பட் here I'm going to explain it some more examples. Here's the PDF. I'm showing you the PDF. Theory of attachment. So we can categorize into two types. One is secure relationship, another one is insecure relationship. So இப்போ நம்ம secure relationship type பார்க்கலாம். Secure relationship. Theory of attachment. One is secure relationship, another one is insecure relationship. So in the example of டேவிட் ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ டேவிட்னு வச்சுக்கோன்னா நம்ம தமிழ் பேரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே டேவிட் வந்துட்டு செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. இந்த செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க அம்மா எல்லாத்துக்குமே போய் அவங்க கம்ஃபோர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. குழந்தைக்கு எப்பெல்லாம் நீட் இருக்கும், அம்மா சும்மா போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஐயோ அப்படியாப்பா இப்படியாப்பா சாப்பிட்றியாப்பா அந்த மாதிரி கைண்ட் இருக்கிறது செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில். குழந்தைக்கு எப்பெல்லாம் நீட் இருக்கோ அப்பெல்லாம் பேரண்ட் வந்து நான் இருக்கேன் கூட அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது தான் செக்யூர் ரிலேஷன்ஷிப். இந்த செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில் அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு பசின்னு அந்த குழந்தை வரும்போது அம்மா ஃபுட்டு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு மிஸ்லீடிங் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது குழந்தை ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஐ எம் தேர் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ செக்யூர் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் சினாரியோ. அதுலேயே அந்த டேவிட் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது இனிஷியலி அந்த குழந்தை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இமேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஐட்டம்ஸ்லாம் இருந்தால் கூட அம்மா வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பயப்படுது. அதே இதில் ரைட் சைட் பிக்சர் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கம்ஃபர்ட்னஸ், அம்மா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ பி தேர் ஃபார் யூ, நான் இங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொன்னபோது ப்ராப்பராக அந்த குழந்தை வந்துட்டு ஓகே அம்மாவோட சப்போர்ட் இருக்குன்றது ஒரு பேஸ் பண்ணி மற்ற குழந்தைங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில்
அவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸோ என்ன ஒரு பேட் டைப் ஆஃப் ஃபீலிங் வந்தாலுமே அம்மா இஸ் தேர் அப்படின்ற ஒரு செக்யூர்னஸ், அம்மா ஒரு அப்பா யாராவது கூட இருக்கோன்ற ஒரு செக்யூர்னஸ் கொடுக்கும்போது குழந்தை ஒரு கம்ஃபர்ட்னஸ்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, அழுகுறாங்க. எல்லாத்துக்குமே அம்மா வந்துட்டு கம்ஃபர்டிங்காக இருந்து அவங்க நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்போது அந்த குழந்தை இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது வந்துட்டு முடியல, அவன் வந்து ஒரு அத்லெட்டாக மாறுறான், இல்லை என்ன சேஞ்சஸ் வந்து அந்த குழந்தைக்கு நடந்தாலும் ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்களோட கொடுக்குற என்கரேஜ்னஸ்னால அந்த குழந்தை எல்லாரையுமே பிலீவ் பண்ணுறான், எல்லா விஷயத்தையுமே நம்புகிறான், எல்லா கான்ஃபிடென்ஸுமே அவனுக்கு கிடைக்கிது. ஸோ செக்யூர் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் குழந்தைய போயிட்டு வந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறது செக்யூர் ரிலேஷன்ஷிப் இல்லை. அவங்களுக்கு எங்கெல்லாம் கஷ்டம் இருந்திருக்கு, அவங்க எங்கெல்லாம் இந்த ஹார்ட்னஸை ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இவ்வளோ ஹார்டாக இருக்குதா அது உனக்கு வேண்டான்னு சொல்கிறது வந்து செக்யூர் ரிலேஷன்ஷிப்பில். ஹார்டாக இருக்குது நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு அந்த தைரியத்தை கொடுத்து வளர்க்குறது தான் செக்யூர் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன் இஸ் அவாய்டன்ட், செகண்ட் ஒன் இஸ் ஆம்பிவிலண்ட் ஆர் ரெசிஸ்டன்ட், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டன்ட். இங்கே அலெக்ஸ்னு ஒரு குழந்தை இருக்கிறாரு. அலெக்ஸோட வீட்டில் அப்பா வந்து ஒரு அவாய்டண்ட்டான பேரண்ட். அவாய்டண்ட்னா எல்லா கைண்டுக்குமே அப்பா வந்துட்டு இது என்னால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு சொல்கிற கைண்ட் ஆஃப் பேரண்ட். அலெக்ஸ் வந்து அப்பாட்ட கேட்குறாங்க, அப்பா என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அலெக்ஸ் வந்துட்டு நீ பார்க்கலையா நான் வந்துட்டு என்ன சும்மாவாக இருக்கேன், ஐ ஹேவ் அ ஒர்க் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஸோ இந்த கைண்ட் என்ன ஆகிடும்னா அந்த குழந்தைக்கு நம்மளை அப்பாவுக்கு பிடிக்கலையோ நம்மளை அம்மாவுக்கு பிடிக்கலையோ, இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்களோட எமோஷன்ஸில் பூஸ்ட் ஆகாது. சம்டைம்ஸ் இவங்க போயிட்டு வந்துட்டு எல்லா கைண்ட்லையுமே வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஃபிசிக்கலாக மட்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, மென்டலி எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஃபிசிக்கலி மட்டும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. பட் மென்டலி அந்த குழந்தைக்கு தேவைன்னு இருக்கும்போது அவங்க போய் நிற்க மாட்டாங்க. இதுதான் அவாய்டண்ட்டோட பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸே வந்து யார் கூடயுமே இந்த குழந்தைங்க வந்து கனெக்டடாகவே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆகுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அந்த ஏஜ் வந்தால் கூட அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. யாருமே அவங்க கூட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே இருக்காது. இவங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக அந்த குழந்தைகிட்ட இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தை மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஒரு 50 வயசில் நீங்கள் போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லா வேலையெல்லாம் முடிச்சு ஃபிசிக்கலி குழந்தைய செட்டில் பண்ணி நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிங்க, நல்ல காலேஜில் படிக்க வச்சிங்க. பட் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது நீங்கள் கூட இல்லை. ஒரு 50 இயர்ஸ் அப்புறம் அந்த குழந்தை உங்களை பார்த்துக்க வர நிலைமையிலையும் அப்பயும் அதே தான் நடக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஃபிசிக்கலி அம்மா உனக்கு நான் ஒரு நர்ஸை போடுறேன், அம்மா உனக்கு நான் இவ்வளோ காசு தரேன்ற மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு எமோஷனல் பாண்டிங்கே இங்கே இருக்காது. ஸோ இதுதான் அவாய்டன்ட் டைப் ஆஃப் பேரண்ட்ஸில் நடக்கிறது. இப்போ ஈவன் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் அந்த டீச்சர் கேட்குறாங்க உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு. பட் அவாய்டன்ட் பேரண்ட்டில் தான் இப்போ இந்த டீச்சர் கூட அட்டாச் ஆகிட்டு ஃப்யூச்சரில் இந்த டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்ணுறது, அப்போ எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இந்த அவாய்டன்ட் பேரண்ட் மூலியமாக நடக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆம்பிவிலண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சம்டைம்ஸ் அவங்க கூட வந்து அட்டாச்சாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க கூட அட்டாச்சாக, அதாவது அம்மா அப்பா ஃப்ரீ டைமில் நான் கூட விளையாடுறேன், உனக்கு எப்போ தேவையோ அப்போ நாங்கள் இருக்க மாட்டோம், எங்கனாலும் எப்போ முடியுமோ அப்போ இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஆம்பிவிலண்டோட பேரண்ட்ஸ். அதாவது அந்த கிட்டுக்கு எப்போ தேவை, அந்த கிட்டுக்கு பசியோ இல்லை அந்த கிட்டுக்கு பயமோ, அந்த குழந்தைக்கு அந்த பயம் அந்த நேரத்தில் அம்மா அப்பா இருப்பாங்கன்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைம் அந்த எமோஷன்ஸை வந்து குழந்தை காமிச்சா மேபி வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதுதான் ஆம்பிவிலண்ட் பேரண்ட். இப்போ குழந்தை பசியோடு இருக்குது, அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு, அம்மா ஆனால் இங்கே ஒர்க்கில் இருக்கிறாங்க. அந்த பசின்ற நேரத்தில் அம்மா கூட இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை, அந்த குழந்தை பசியில் தூங்கியே போயிருக்கோ, இல்லைன்னா இந்த பசி வந்து ஒரு பாயிண்ட் மேலே மறைஞ்சி என்னடா சாப்பாடே வேண்டான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரும்போது அம்மா இருந்தாங்க அப்படின்னா அது பெருசாக ஓகே ஆகாது இல்லையா. ஸோ அதுதான் ஆம்பிவிலண்ட் பேரண்ட், பெருசாக அந்த சப்போர்ட்டே இருக்காது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தைங்க மற்ற குழந்தைங்க கூட பேசுவாங்க, டீச்சர்ஸ் கிட்ட பேசி பழகுவாங்க, பட் ஒரு அன்அட்டாச்மெண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க கூட இப்போ பாரு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இது இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இப்போ பேசுகிறாங்க நாளைக்கு நம்மக்கிட்ட இவங்க பேசலைன்னா என்ன பண்ணுறது,
ஃப்ரெண்டு இருக்கான், பட் நாளைக்கு நம்ம கிட்ட பேசாம போயிட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்காங்க, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு பேசலன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு பயம் வந்துட்டு இந்த ஆம்பிவலண்ட் பேரண்ட் கிட்ட இருந்துருக்கு. டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட், மோஸ்ட்லி சிங்கிள் பேரண்ட். டிஸ்ஆர்கனைஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரண்ட்டுமே தனித்தனியாக இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் இப்போ பாரு ஏதாவது சண்டை இருந்துகிட்டே இருக்கும், குழந்தை அதை பார்த்து வளர்றாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இந்த குழந்தைங்க வளருவாங்க. அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து நம்ம என்ன இங்கே பண்ணணுன்றதை தாண்டி அவங்க ஒரு எப்படி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத குழந்தையாக மாறுவாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். தனியாகவே இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, மற்ற குழந்தைங்கிட்ட பேசி பழக மாட்டாங்க. ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி அவங்களோட இன்செக்யூரிட்டின்னு தாண்டி இன்ட்ரோவர்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அவங்க வந்துட்டு நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கும், நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஒரு மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு ஜாஸ்தி டெவலப் ஆகும். அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஒரு ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க, லீனாக இருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறாங்க, வெள்ளையாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா இதுவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்க சுப்பீரியராக மாறிடுவாங்க. பெருசாக சுப்பீரியராக பவர்ஃபுல்லாக மாறணும்னு நினச்சி ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி கைண்டில் வந்து அந்த குழந்தைங்க மாறிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி அட்டாச்மெண்ட் டைப்ஸ். ஸோ என்னென்ன அட்டாச்மெண்ட் டைப்ஸ் நம்ம பார்த்தோம்? அட்டாச்மெண்ட்டே 2 டைப் பார்த்தோம். ஒன்று செக்யூர் ரிலேஷன்ஷிப், இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப். இன்செக்யூரில் 3 டைப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டன்ட், செகண்ட் ஒன் இஸ் ஆம்பிவலண்ட், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ இது பார்ட் 1. பார்ட் 2ல பேலன்ஸ் லெசன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெரிய லெசன்னால இன்னும் ஸ்டிச் முடிக்க முடியாது. ஸோ ஹாஃப் செஷன் இதில் முடிச்சிருக்கேன், பேலன்ஸ் செஷன் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துக்கலாம். எஸ், ஸோ திஸ் இஸ் அ பார்ட் 2 செஷன். இந்த பார்ட் 2 செஷனில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஆல்ரெடி அட்டானமி பார்த்துட்டோம், ரிலேட்டிங் வித் பியர்ஸ் பார்த்துட்டோம், அட்டாச்மெண்ட் பார்த்துட்டோம். இங்கே ஆல்டரிசம் அண்ட் எம்பத்தி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிறோம். ஆல்டரிசம் அப்படின்னா ஹெல்பிங் அதர்ஸ். எம்பத்தைஸ்னா அந்த வலியை தன்னோட வலியாக உணர்றது தான் எம்பத்தைஸ். ஆல்டரிசம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து அடுப்பட்டி கீழே விழுந்திருக்கு அப்படின்னா ஓடி போய் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணி தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறது ஆல்டரிசம். எம்பத்தைஸ்னா அந்த குழந்தைக்கு எவ்வளோ ப்ளீட் ஆகுது, எவ்வளோ வலிக்கும், அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத அந்த வலியை தன்னோட வலியாக உணர்றது வந்து எம்பத்தைஸ். Children as young as 2 or 3 shows the positive. இது வந்து ஆல்டரிசம் அண்ட் எம்பத்தியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் சோஷியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் சோஷியல் பிஹேவியரில் அந்த குழந்தை இந்த ஆல்டரிசமையும் எம்பத்தைஸையுமே பண்ணி பார்ப்பாங்க. Children will offer to help others. இது நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேரா பாருங்க. Children as young as 2 or 3 will show helpful, generous as kind of behavior towards one another. At least occasionally, some children show much more altruism and kindness than other parents who behave in like இங்கே parent வந்து அதே அந்த nourishing environmentல இருந்தாங்கன்னா லைக் லவ்விங், கேரிங், சப்போர்ட்டிவ், மற்ற லைக் அவங்க பாசிட்டிவ் பேரண்டிங் டைப்பில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ் இந்த ஆல்டரிசம் எம்பத்தியை கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒரு பார்ட்டாக எடுத்திருப்பாங்க. This possible only when the child is able to view the situation from the person's perspective. இது அந்த குழந்தைங்க டைரெக்டாக பார்க்குற மூலியமாக மட்டும்தான் இந்த ஆல்டரிசம் எம்பத்தி வந்துட்டு நடக்கும். ஸ்டாண்டிங் ஆன் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க, என் வழியே நீ உணர்றது அப்படின்னு சொல்கிறது தான் எம்பத்தைஸ். Thus being able to see another person's view and to respond to her emotions is related to the development of cognition. அந்த வலியை உணர்றாங்க இல்லையா, இதுவே ஒரு சர்டன் எமோஷனல் பிரெயின் டெவலப்மெண்ட், காக்னிஷன் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட்டாக இருக்குது. எம்பத்தி டெவலப்பிங் ஸ்டேஜஸ் டியூரிங் தி டூலரும் அரௌண்ட் 2 to 4 years இந்த எம்பத்தைஸ் வந்து டெவலப் ஆகும். At 10 to 12 months பேபிஸ் ரெஸ்பாண்ட் டு அதர். அவங்க வந்துட்டு 10 to 12 monthsல அவங்களுக்கு பெருசாக அது ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது, பட் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் அம்மாவுக்கு வலிச்சு அவங்களும் சேர்ந்து அழுகிறது எல்லாமே நடக்கும்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. An 18-month old girl upset by her baby brother crying because she likes to carry a diaper for a comfort. Another child like இங்கே என்னன்னா லைக் அவங்க தம்பி வந்துட்டு அழுகுறாங்கன்னு ஒன்றுமே அந்த குழந்தை போயிட்டு எதனால் அழுகுறாங்க, டைப்பர் மாற்றணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இன்னொரு சைல்டு விஷ்ணுன்னு இருக்கிறாங்க. விஷ்ணு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காரு, அவங்க மாமா ரூமில் விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு இருக்கும்போது அங்கிள் வந்து ரொம்ப அப்செட்டாக அந்த ரூமில் வராரு. அங்கிள் அப்செட்டாக இருக்கிறத பார்த்து, இது 18 month இல்லைங்களா, அரௌண்ட் ஒரு 2 years நியர்பை வர போகிறாங்க. ஸோ அப்செட்டாக இருக்கிறத பார்த்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டில் என்ன இருக்கும், குழந்தை அழுதா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து டாய்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க டாய்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. சேம் சினாரியோ விஷ்ணுவும் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மாமா அழுகும்போது ஒரு டாயை ஆஃபர் பண்ணுறாங்க. அழுகாதீங்க மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டாய் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க கண்ணை தொடச்சி டாய் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த குழந்தை என்னென்ன எமோஷன்ஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறாங்களோ அதே பெர்ஸ்பெக்டிவில் தான் மற்ற ஆப்போசிட் ஜெண்டருக்குமே இருக்குன்னு நினச்சி அந்த எம்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. இப்போது அடிபட்டுச்சுன்னா நம்ம எப்படி இடிச்சா கையை தேய்ச்சி விடும்போது, ஸோ சேம் திங் குழந்தையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு 18 monthsக்கு மேலே. வாட் குவாலிட்டிஸ் இன் பேரண்ட்ஸ் ஸ்டிமுலேட் எம்பத்தி இன் டூட்லர். என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு பேரண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா அது எம்பத்தைஸாக மாறும். சில்ட்ரன் ஹூ ஆர் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் சஃபரிங் அதர் மதர்ஸ் எக்ஸ்பெக்ட் சில்ட்ரன் டு கண்ட்ரோல் அக்ரெஷன் வென் தே டு நாட் மதர்ஸ் ஷோ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நோ டோன்ட் டச், அதை எடுத்துகிட்டு வராத, நீ கண்டிப்பாக அதை ஸ்பாயில் பண்ணிவிடுவேன், நீ கண்டிப்பாக கொட்டிடுவேன், ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவாக ஒரு ஆங்க்ரி லுக் கொடுத்து ஒரு நெகட்டிவ் டிஸ்ஹார்டன் சைல்டாக அந்த சைல்டுக்கிட்ட ஒரு டிஸ்ஹார்டனாக பிஹேவ் பண்ணுறீங்க, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எம்பத்தைஸும் இதுவும் இந்த குழந்தைகிட்ட இருக்காது. ஆல்ட்ரேஷனும் அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஆங்கர் அண்ட் அக்ரெஷன் தான் டெவலப் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கே 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து செவத்தில் கிறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இப்படியா வந்து செவத்தில் வந்து ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க, டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டி அந்த குழந்தைய அடிப்பீங்க அப்படின்னா, சேம் திங் அந்த குழந்தையோட தங்கச்சியோ இல்லை தம்பியோ அந்த குழந்தை நோட்லேயோ புக்லேயோ கலர் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் தண்ணியோ இல்லை கலர் பென்சில்ஸை வச்சு கிறுக்கி வச்சுட்டாங்கன்னா, உனக்கு சென்ஸ் இருக்கா, டோன்ட் ஹேவ் சென்ஸ், இப்படி தான் என் புக்கில் வந்து ஸ்கிரிபிள் பண்ணுவியான்னு அப்படியே தான் அந்த எமோஷன்ஸை காமிப்பாங்க. விச் மீன்ஸ் அம்மா அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ சேம் பிஹேவியர் பேட்டர்ன் தான் அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை மேலே வரும். இதே சினாரியோ ஒரு பாசிட்டிவாக யோசிக்குமே, செவத்தில் கிரிக்கெட் இருக்காங்க, ஹோ யூ வாண்ட் டு ஸ்கிரிபிள், உனக்கு ஸ்கிரிபிள் பண்ணுமா, நான் உனக்கு ஒரு ஒயிட் போர்ட் வாங்கி தரேன், கேன் யூ ஸ்கிரிபிள் தேர், ஆர் எல்ஸ் நான் உனக்கு நீ இப்போ ஸ்கிரிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ இந்த வாலை மட்டுமாவது நீ ஸ்கிரிபிள் பண்ணிக்கோ, அதர் வால்ஸில் ஸ்கிரிபிள் பண்ணாது, ஆர் எல்ஸ் ஐ கிவ் யூ அ பேப்பர், அதில் ஸ்கிரிபிள் பண்ணு. இந்த மாதிரி பாசிட்டிவாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதே சினாரியோ உங்கள் தம்பியோ தங்கச்சியோ வந்து ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிட்டாங்கன்னா, ஓ உனக்கு புக்கு வேணுமா, அண்ணா இதில் ஸ்கிரிபிள் அண்ணா இதில் ட்ரா பண்ண போகிறேன், ஸோ தட் ஐ கிவ் யூ அ பேப்பர், இல்லை நான் உனக்கு சார்ட் தரேன், நீ அதில் ஸ்கிரிபிள் பண்ணுன்னு பாசிட்டிவாக அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக மாறும். திஸ் இஸ் ஆஃப் பேரண்ட்ஸோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து குழந்தைக்கும் அது நெகட்டிவாக மாறும், பாசிட்டிவ் தாட்டாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மாறும். நெக்ஸ்ட், ஃபியர் அண்ட் அக்ரெஷன். ஸோ ஃபியர் அண்ட் அக்ரெஷன் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபியர் ஏஜ் வைஸ் ஃபியரை வந்து நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃப்ரம் ஏஜ் 2 to 4 டைப் ஆஃப் ஃபியர்ஸ் பார்க்கலாம். டார்க்னஸ் பார்த்து ஃபியர் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஃபியர் ஆஃப் பேரடாக்ஸ், பெரிய பெரிய வீடியோவோட நிழலை பார்த்து பயப்படுவாங்க. தனியாக தூங்குறதுக்கு வந்து பயப்படுவாங்க. மழை பெஞ்சா சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இடி இருக்கிற சத்தமாக கேட்டால், தண்டர் லைட்னிங் இதெல்லாம் கேட்டால் பயப்படுவாங்க. ஷேடோஸை பார்த்தா பயப்படுவாங்க. லவுட் சவுண்ட் கேட்டால் பயப்படுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் 5 to 7 பாருங்கள். டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன், லவுட் நாய்ஸஸ், சேம் திங். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபியர் ஆகிடுவாங்க. நீ என் கூட ஒன்றும் விளையாட வேண்டாம் போ அப்படிலாம் தான் சொல்லிட்டாங்கன்னா 5 to 7 ரொம்ப அது வந்து ஹார்ட் பிரேக் அண்ட் திங்காக இருக்கும். 8 to 11 தான் இந்த இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் நல்லா கேட்டு கோஸ்ட் பார்த்தா பயம்,
லைக் அவங்க ஃப்ரெண்டு யாராவது அன்றைக்கி லீவ் போட்டுட்டா பயம், ஏதாவது மார்க்ஸ் கம்மியாக ஆயிடுச்சுன்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சி ஒரு பயம் இருக்கும். ஒரு ஒரு மாதிரி ஒரு யாராவது நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, கடத்திடுவாங்களோ, சாக்லேட் யாரும் நம்ம சொல்லி தான் வளர்த்திருப்போம். பட் இந்த மாதிரி ஆட்டோவில் தனியாக இப்போ ஆட்டோவில் இவங்க தான் லாஸ்ட் ட்ராப் அப்படின்னா நம்ம தனியாக இருப்போம். ஆட்டோ டிரைவர் ஏதாவது பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒரு அனதர் பர்சனை பார்த்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 12 to 18 பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி சேஃப்டின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பர்சனாலிட்டி சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, டார்க் சர்க்கிள், இந்த மாதிரி அவங்களோட அப்பியரன்ஸ்க்காக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் ஒரு ப்ரெசன்டேஷன் முன்னாடி நின்று பேசணுன்னா பயம். டெத்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் ஆகும். எக்ஸாம்ஸில் நெக்ஸ்ட் என்ன போகிறோம், நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம், ஃப்யூச்சரை பற்றி பயம் இருந்துகிட்டே இருக்கும். செல்ஃபாக ஒரு அப்யூஸ் ஒரு அப்யூஸ்னால் ஏதாவது ஒரு அப்யூஸ் பார்த்துட்டாங்கன்னா தமக்கு அப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஃபியர் ஆஃப் வேர்ல்டு ஈவெண்ட்ஸ், இப்போ வார் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும், எப்படி ஆகும், என்ன படிக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா கையிலையுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த பயத்தை எல்லாமே எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபியரை ஓவர் கம் வந்துட்டு அரௌண்ட் 2 இயர்ஸ்லேருந்து இந்த ஃபியர் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 4 ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னா அந்த டார்க்னஸில் அந்த லைக் நீங்கள் அதுக்குன்னு டார்க்னஸ் ஃபியர் போகணுங்கிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி இப்போ இந்த இருட்டு ரூமில் நிற்க வைக்கணுங்கிறது கிடையாது. சடனாக டார்க்னஸ் இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சடனாக உங்கள் வீட்டில் அந்த சுச்சுவேஷனை வந்து தானாக நடக்கணும், நம்மளாக ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்துட்டு அந்த டார்க்னஸ் திடீர்னு நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அப்போ ஒரு காம் டவுன் பண்ணி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, வி ஹேவ் டார்ச்சஸ், இந்த மாதிரி நம்ம காமிச்சு அந்த குழந்தையோட வந்து ஃபியரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அம்மா கூட இருக்கேன் அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்து அந்த ஃபியரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபியர் ஆஃப் லவுட்னஸ், இந்த ஸ்பீக்கருக்குள்ளேருந்து ஏதோ வந்துடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அந்த நாய்ஸை கேட்டு குழந்தைங்க பயப்படுவாங்க. ஸோ அந்த வைப்ரேஷனை கொஞ்சம் லோவர்லேருந்து ஹையர் சவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க வச்சா அந்த ஃபியரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஃபியர் ஆஃப் நாய்ஸ். அனிமல்ஸ் பார்த்து ஃபியர் இருக்கும். அனிமல் பார்த்து ஃபியர் இருக்குது அப்படின்னா லைக் மேபி சின்ன வயசில் அந்த அனிமல் பார்த்தா ஃபியர் இருக்காது. பேரண்ட்ஸ்க்கு அந்த அனிமலோட ஃபியர் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அந்த சைல்டுக்கும் வரும். சம்டைம்ஸ் தேர் சேயிங் நோனா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அவங்களுக்கு கேட்ஸ் பிடிக்கல, டாக்ஸ் பிடிக்கலன்னா இட்ஸ் தேர் விஷ். எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணும் நீடு இல்லையா? பட் அந்த ஃபியரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது நம்மளை ஒன்றும் பண்ணிடாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து நம்ம ஓரமாக கூட்டிகிட்டு போகிறதோ, நம்ம ஓடினா தான் அது ஓடும். ஸோ நீ வந்து சைலண்டாக இருந்தீங்கன்னா தே ஓன்ட் டூ அஸ் எனிதிங், நீ பயப்படாமல் இரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஃபியர் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சம் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபன் ஆஃப் ஃபியர்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஃபியரோட டாபிக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில், இதெல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கான்செப்ட் தான் அதுலேயே கொடுத்துருக்குறாங்க. சம் பேரண்ட்ஸ் ஆர் சர்காஸ்டிக் அண்ட் கிரிட்டிக்கல் மேக் ஃபன் ஆஃப் ஃபியர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் பனிஷ் த சில்ட்ரன். அந்த ஃபியரை பார்த்து ஒன்றா சிரிக்கிறதோ கிண்டல் பண்ணுறதோ பண்ணுவாங்க, இல்லைன்னா பனிஷ் பண்ணுவாங்க. do not children they do diminish children self esteem. அப்போ என்ன ஆகிடும்னா அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி ஆகிடும். இன்னும் அந்த ஃபியர் வந்துட்டு அதிகமாக தான் ஆகுமே தவிர அந்த பிஹேவியர் வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ எப்போவுமே இப்போ எக்ஸாம்ஸ்க்கு நினச்சி பயப்படுறாங்க, இல்லை ரிசல்ட்ஸ் நினச்சி பயப்படுறாங்கன்னா எதனால? ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த குழந்தை மார்க்ஸ் கம்மியாக எடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஹார்ஷாக பேசியிருப்பீங்க, திட்டிருப்பீங்க. அதை நினச்சே அந்த குழந்தை நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஃபியர் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஸோ அந்த பேப்பரை ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணி பார்த்து எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஓகே நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஃபியர் அங்கே வரவே வராது. நீங்கள் திட்டி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதோ எதனாலையும் அந்த ஃபியரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆங்கர் அண்ட் அக்ரெஷன். ஸோ புக்லேயே இருக்குது உங்களுக்கு. எவ்ரி சைல்ட் அக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் பிஹேவியர், அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்லேயே உருவாகிற ஒரு விஷயம். Every child shows at least some aggression which can be defined as a behavior which apparent to injure some other person.
இந்த அக்ரெஷன் வந்து ஃப்ரம் பர்த்லேருந்து கூட சம் குழந்தைங்களுக்கு இருக்கலாம், ஆர் எல்ஸ் பேரண்ட்ஸை பார்த்து கூட அந்த பிஹேவியர் வந்து அந்த குழந்தைக்கு வரலாம். Children under 1 year become angry when they are disturbing. அவங்களுக்கு ஃபிசிக்கலாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ஃபீடிங்கில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா, ஃபோர்ஸபிளாக வந்து பெட்டில் தூங்க வைக்கிறோம், ஃபோர்ஸபிளாக ஃபீட் பண்ணுறோம்னா அந்த அக்ரெஷனை காமிப்பாங்க, அழுவாங்க. Between first and second year, the causes of anger include not permitted to a certain activity. இது பண்ணாத, இது எடுக்கக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து அக்ரெஷன் காமிப்பாங்க. ஃபுட்டு அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது போய் ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அக்ரெஷன் காமிப்பாங்க. டாய்லெட் ட்ரைன் பண்ணும்போது, லைக் இனிஷியலி வந்துட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைப்பர்ஸில் ப்ரூஃப் பண்ணுவாங்க, நம்ம க்ளீன் பண்ணிவிடும். ஆஃப்டர் 2 இயர்ஸுங்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த டாய்லெட் ட்ரைனிங் ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுப்போம். அப்போ வந்து இந்த டாய்லெட் வந்து இங்கே தான் போகணும், நீ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இதெல்லாமே அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு 2 to 4 இயர்ஸில் அக்ரெஷனாக மாறும். டெம்பர் டேண்ட்ரம்ஸ் மே ஆல்சோ ரிசல்ட். டேண்ட்ரம்னா கீழே விழுந்து அழுது எனக்கு இது வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் டேண்ட்ரம், டெம்பர் டேண்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஒன்ஸ் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது காம் டவுன் ஆகும் அந்த குழந்தை. மேபி ஒரு 2 to 4 இயர் கிட்டாக இருந்தாங்க, ஹேண்ட்லிங் அக்ரெஷன் வந்து நம்ம வந்து படிப்போம். ஒரு 2 to 4 இயரோட கிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாமல், மேபி ஒரு 2 to 4னா அரௌண்ட் ஒரு 15 to 20 minutes வரைக்கும் அந்த விஷயத்துக்கு கழுவாங்க. உடனே வாங்கி கொடுங்கன்னு சொல்ல வரல, அந்த 15 to 20 minutesல நீங்கள் உட்காந்து அவங்க கூட ஏன் நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம். என்னால் இது வாங்கி கொடுக்க முடியாது, அப்பா கிட்ட இப்போ காசு இல்லை, அம்மானால இப்போ அஃபோர்ட் பண்ண, எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, லைக் யூ க்ரை, நீ அது நீ அழு, நான் உனக்கு எப்போ அதுக்கு அம்மா வந்து ஐ எம் தேர் ஃபார் யூ. எப்படி நான் நீ அழுகிறன்றனால அம்மா வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேன், இல்லை உன்னை திட்ட போகிறது கிடையாது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுத்து அந்த குழந்தைய உட்கார வச்சு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டன் ஆகும்போது அந்த சுச்சுவேஷனை சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் புரிஞ்சுக்காத குழந்தையா இருந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் தேம் வித் அதர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க அந்த குழந்தைய. ஈஸியாக 4 இயர்ஸ் கிட்ட வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். அதாவது 2 to 4 வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் 4 தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆஃப்டர் 4 என்ன பண்ணலாம்? ஆஃப்டர் 4 என்ன பண்ணலாம்னா இந்த அக்ரெஷன் டேண்ட்ரம் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட டைமிங் வந்து கம்மியாகிடும். 15 to 20 minutesங்கிறது 10 to 5 minutes ஆகிடும். அப்போது அந்த குழந்தைக்கு வந்து பொறுமையாக நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா புரியுற ஏஜ்க்கு வந்துடுவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆல்ரெடி புரியவே இல்லையா, லெட் தெம் க்ரை, அவங்கள விட்டுருங்க. ஒரு ½ an hour இருந்தாலுமே ½ an hour விட்டுருங்க. நீங்கள் அவங்கள போய் கன்சோல் பண்ணுறேன்னு, நான் வாங்கி தரேன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மருந்து திரும்ப ரிப்பீட்டடாக நம்மக்கிட்டே வர ஆரம்பிச்சோம். குழந்தை எப்போவுமே வந்துட்டு நம்ம எவ்வளோ திட்டினாலும் இது லைக் நம்ம ஏதாவது ஒரு வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொன்னனால அம்மா வேணான்னு தான் போயிட மாட்டாங்க. they will come back to us. கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த டைம் அவுட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஓகே அவங்களேயுமே அதை ரிக்ரெட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ researchers have shown that there are different meanings that aggression can have for children. One aggression child may be motivated by desire for attention, another may power to அது அட்டென்ஷன் சிக்கிக்காங்க. சில அதாவது என்னை மட்டுமே பார்க்கணும், என்னை மட்டுமே கவனிக்கணும். ஸ்கூல்ஸ் போனீங்கன்னா பண்ணுவாங்க, விஷயமே இருக்காது, ஆனால் அந்த குழந்தை அதுக்கு உட்காந்து அவ்வளோ அழுகும், அவ்வளோ சினுவோம். எதுக்காகனா அட்டென்ஷன் சிக்கிங், என்னை மட்டும்தான் மிஸ் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. இன்னொன்று பவர், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த அக்ரெஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. The parents can get the child to talk about how she is feeling. இது நான் சொன்ன மாதிரி தான், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, கான்ஃபிடன்ஸ் லேக்காக இருக்காங்களா, இல்லை ஜெலசியாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அட்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தையோட அக்ரெஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி 2 to 4 இயர்ஸில் 20 minutes இருக்கிற டேண்ட்ரம் 4 to 6 இயர்ஸில் 10 minutes ஆகும். ஆஃப்டர் 6 இயர்ஸ் அது 5 to 7 minutes கம்மி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டேண்ட்ரம்ஸ் போகும். விச் இஸ் 4 to 7 இயர்ஸ் வரைக்கும், அதாவது ஒரு லாங் இயர்ஸ் ஆஃப் கேப்பில் தான் அந்த அக்ரெஷன் கம்மி பண்ண முடியும். எடுத்த ஒரு 5 minutes 10 minutesலேயே நம்மளால் அதை கம்மி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் செல்ஃப் கான்செப்ட். செல்ஃப் கான்செப்ட்னா என்ன? The personality pattern that foundation of which were laid in babyhood. அவங்க சின்ன வயசுலேருந்து, பிகாஸ் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டிவ் கான்ஸ்டியூட் இந்த செல்ஃப் கான்செப்டில்
நம்ம மட்டும்தான் அந்த செல்ஃப் கான்செப்ட்ல இருக்க மாட்டோம். அந்த குழந்தையோட சிப்ளிங்ஸ்லேருந்து, பேரண்ட்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, நெய்பர், இது எல்லாருமே தான் ஒரு செல்ஃப் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிச்சாக இருந்தாலுமே ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்கில்லை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தையும் சிம்பிள் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்கில் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மிடிலாக இருந்தால் கூட நான் ரொம்ப ரிச்சாக காமிக்கணும்னு நினச்சி வாழ்கிற பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா அந்த கிட்டுமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் சுற்றி இருக்கிறவங்க எப்படியோ அதே பேட்டர்ன்லாம் குழந்தையும் கண்டிப்பாக இருப்பாங்க. As early childhood progress, young children have more and more contact with their peers. அவங்க இன்னொன்று அப்பார்ட் ஃப்ரம் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ், மதர் தாண்டி இந்த யங் சில்ட்ரன் வந்து ப்ரீ ஸ்கூல்ஸ் போகும்போது, ஸ்கூல்ஸ் போகும்போதும் நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க, நிறைய குழந்தைங்களை மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அந்த குழந்தை நம்ம குழந்தை கரெக்டாக இருந்தால் கூட அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்தை டீச்சர்ஸாக இருந்தாலுமே அட் அ டைம் நீங்கள் ஒரு குழந்தைய வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. மேபி அந்த கூட இருக்கிற குழந்தை வந்து பேடாக பிஹேவ் பண்ணின்றனால அந்த இம்பேக்ட் இந்த குழந்தைக்கு வந்திருக்கலாம். ஸோ கூட பழகிற குழந்தைனாலுமே அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை குட் ப்ராக்ரஸஸோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Because the environment of young children is limited to large extent to their homes, family member, it is not surprising that many conditions within the family are responsible for shaping the self. கண்டிப்பாக அந்த ஃபேமிலி தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் திங்காக இருக்காங்க. The child training method used in the home is important. லைக் ஸ்கூல்ஸ் போயிட்டு வந்தாலும் வீட்டில் வந்து இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம ஃபேமிலியோட பிரின்சிபல்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் அண்ட் செக்ஸ் ரோல்ஸ் அப்படின்னா குழந்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு பாய் கேர்ள் அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா லாங் ஹேரோ வாய்ஸை வச்சு இவங்க மேலே இவங்க ஃபீமேல்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுவே ஒரு அட்டானமி செல்ஃப் டெவலப் ஆகும்போது பெருசாகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் கான்செப்ட். வாட் இஸ் ஜெண்டர் கான்செப்ட்? ஜெண்டர் கான்செப்ட் இஸ்ன்ட் நாட் ஜஸ்ட் இது பாய் இது கேர்ள் அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்துட்டு ஜெண்டர் கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்மளோட பீரியட் ஆஃப் நம்ம அப்பா அம்மா இருந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பானா வேலைக்கு போயிட்டு வருவார், அம்மானா வீட்டில் குக் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஜெண்டர் கான்செப்ட். அப்போ அந்த குழந்தையோட மைண்ட்லேயும் எப்படி இருக்குன்னா பொண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம வேலை செய்யணும், பையனாக இருந்தோன்னா நம்ம வேலைக்கு போகணும், வீட்டு வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி. இப்போ இந்த ஜெனரேஷனில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் இல்லை லைக் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஈக்குவலி அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இப்போ வந்துட்டு ஈக்குவலி அந்த ஒர்க், அம்மாவும் ஒர்க் போடுறாங்க, வீட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணுறாரு, வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ என்ன உமனோட ஜெண்டர் ரோல் என்ன, மென்னோட ஜெண்டர் ரோல் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஜெண்டர் கான்செப்ட். அது அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து தான் அந்த ஜெண்டர் கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்படின்னா அப்பா மேல் இஸ் ஒர்க்கிங், உமன் இஸ் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், அப்படி தான் அவங்க பிரெயின்லையும் ஸ்ட்ரக்சர் ஆகும். இதே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஒர்க்னா ரெண்டு பேருமே இவென்ச்சுவலி ஷேரிங் ஆல் த ஒர்க்ஸ்னால் அந்த மாதிரி மென்னாக இருந்தாலும் நான் எல்லா வேலையும் செய்வேன், உமனாக இருந்தாலும் நான் வீட்டு வேலையும் செய்வேன், ஒர்க்குக்கும் போவேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். This is called gender concept. இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Children as young as 2 or 2.5 they know their own sex. அப்புறந்தே வந்துட்டு அவங்க எந்த ஜெண்டருங்கிறத அவங்களால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜெண்டர் கான்செப்ட்லேயே வருவாங்க. சோஷலைசேஷன்னா என்ன? சோஷியல்னா யார்? சோஷியல்னா இந்த சொசைட்டியை தான் நம்ம சோஷியலைசேஷன் சொல்லுவோம். எப்படி இந்த சொசைட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், இந்த சொசைட்டியை எப்படி நம்ம வந்து நம்மளை பார்க்குறாங்க, நம்ம இந்த சொசைட்டியில் நம்ம நெய்பர்ஹுட்டையும் நம்ம கூட இருக்கிற பியர்ஸ், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சோஷியலைசேஷன். இட் இன்வால்வ்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ். இண்டிவிஜுவல் பிஹேவ்ஸ் அக்கார்டிங் டு தி நார்ம்ஸ் ஆஃப் தியர் குரூப். அவங்க அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா? அப்ராப்ரியேட் செக்ஸ் ரோல், மேல் அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ரோல் அப்படிங்கிறது அந்த சொசைட்டியை பொறுத்து இருக்குது. கரெக்டுங்களா? அந்த சொசைட்டியில் நம்ம பிலீவ் பண்ணுறது ஆல் மென் ஆர் ஈக்குவல், எல்லாருமே வந்து ஈக்குவலாக அந்த சொசைட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? ப்ராப்பர் சோஷியல், மற்றவங்களுக்கு எப்படி சோஷியல் ஆட்டிடியூட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் சோஷியல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சொசைட்டி கான்செப்ட்லேயே ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தாங்க. சோஷியல் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பாசிட்டிவ் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணுறது ரிவார்ட்ஸ். அதில் நிறைய டைப் ஆஃப் ரிவார்ட்ஸ் இருக்குது. சோஷியல் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் காமிக்கிறாங்க, இல்லை நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹக் கொடுத்தோ இல்லை நல்லா ஸ்மைல் கொடுத்தோ ஒரு ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்டை கொடுத்து
நீங்கள் அந்த குழந்தைய ஒரு ஹக் பண்ணி யூ ஆர் ஷோயிங் தட் ஹவு ஹாப்பி யூ ஆர் ஃபீலிங் ஃபார் தட் சைல்ட் அப்படிங்கிறது ஒரு எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஷனாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனாக நீங்கள் சொல்கிறது வந்து சோஷியல் ரிவார்ட். மெட்டீரியல் ரிவார்ட். சம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ நல்ல மார்க் எடுத்த அப்படின்னா பை யூ அ சைக்கிள், நல்ல ஃபுட் போகலாம், ரெஸ்டாரண்ட், மெட்டீரியலிஸ்டிக். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகிடும்னா, படித்தா எனக்கு இது கிடைக்கும், படித்தா எனக்கு இது வாங்கி கொடுப்பாங்க, படித்தா நம்ம இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக மாறுவாங்க. திஸ் இஸ் மெட்டீரியல் ரிவார்ட். ப்ரிவிலேஜ் ரிவார்ட்ஸ் விச் இஸ் வெரி குட் ரிவார்டுங்க. ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல இந்த நல்ல ஸ்கோருங்கிறதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், ஒரு நல்ல மார்க் வாங்குறதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ப்ரிவிலேஜாக, அதாவது நம்ம இன்னைக்கு முடித்தோம்னா வில் கோ ஃபார் தஞ்சாவூர் டெம்பிள். அந்த தஞ்சாவூர் டெம்பிளை நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறனால இன்னும் அந்த குழந்தை அங்கே கற்றுக்க தான் போகிறாங்க. அம்மா வந்து ஆனுவலில் நல்லா ஸ்கோர் பண்ணால் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா, அந்த தஞ்சாவூரை நாங்கள் விசிட் பண்ணுறதுனால அந்த குழந்தை அந்த தஞ்சாவூர் டெம்பிளோட பெயிண்டிங்ஸ்லேருந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே குழந்தை கற்றுக்க போகிறாங்க. அந்த விஷயத்துலேருந்து இன்னொரு புது விஷயத்தை கற்றுக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறது, ஜூஸ் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு புது புது பிளேசஸை வந்து அவங்களுக்கு காமிக்கும்போது ஒரு மாதிரி அவங்க ப்ரிவிலேஜ்டாக, எஸ் நம்ம நிறையா இன்னும் கற்றுக்கிட்டோன்ற மாதிரி ஒரு ரிவார்ட் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர ஒரு நெகட்டிவ் ரிவார்ட் இங்கே கிடைக்காது. How should rewards are given? So 7 important points வந்து rewards எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக் அ ஐ கான்டாக்ட். எப்போவுமே ரிவார்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட ஐ கான்டாக்ட் பாருங்க. யூ ஆர் மேக்கிங் இட் குட், யூ ஆர் ட்ரையிங் இட் அவுட் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை பார்த்து தான் நீங்கள் பேசணும். நீங்கள் கரெக்டாக அதை வந்து எடுத்துகிட்டு போறீங்க, நீங்கள் கரெக்டாக தான் அதை வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. எப்போவுமே ஒரு ஃபிசிக்கல் க்ளோஷர், ஒரு ஹக்கோ, ஒரு ஹை ஃபைவோ, ஒரு கிஸ்ஸோ அந்த மாதிரி கொடுத்து அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் க்ளோஷரில் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸ்மைல், என்ன பண்ணாலுமே என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மைல்ங்கிறது ஒரு பெஸ்ட் கம்பேனியன் இல்லைங்களா. பாசிட்டிவ் பிஹேவியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை வந்துட்டு அந்த டே ஃபுல்லாகவே அவங்க தங்கச்சி கூடயோ தம்பி கூடயோ இல்லை அந்த சிப்லிங்ஸ் 2 பேருமே சண்டை போடாமல் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா, எஸ் நீங்கள் 2 பேரும் காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஷேர் பண்ணதுலேருந்து ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணிக்க முதல் கொண்டு இருந்து 2 பேரும் விட்டு கொடுத்து விளையாண்டிங்க, அந்த டாயை ஆஃபர் பண்ணி விளையாண்டது வரைக்குமே ரொம்ப நல்ல பிளேவாக இன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாமே இருந்தீங்கன்ற அந்த பிஹேவியரை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு நல்ல பிள்ளையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன நல்ல பிள்ளையா இருந்தேன்னு அந்த குழந்தைக்கு புரியாது. இன்னைக்கு நீ குட் சைல்டாக இருந்திருக்கேன், குட் சைல்டில் என்னென்ன குட் திங்ஸ் ஷேர் பண்ணது, குட் திங்ஸ், டாய்ஸ் ஆஃபர் பண்ணது, குட் திங்ஸ், நீ அவனை அடிக்கலை, அவங்க சொன்ன பேச்சு, அவங்க சொன்னதை நீ லிசன் பண்ணுங்கிறது குட் திங்ஸ். இந்த மாதிரி பிஹேவியரை சொன்னால்தான் அந்த குழந்தைக்கு அது புரியும். எப்போவுமே குழந்தைய திட்டும்போது ஃபோக்கஸ் ஆன் பிஹேவியர், நாட் ஆன் த சைல்ட். சும்மா யூ ஆர் ஸ்டூபிட் அப்படின்னு திட்டுறதுக்கும் அந்த குழந்தைய வந்து இந்த பிஹேவியர் தப்பு, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போகிறனால அந்த குழந்தை பிஹேவியரை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். என்ன தப்பு பண்ணுறாங்கிறத நோட்டீஸ் பண்ணி இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது புரியும் குழந்தைங்க. ஷோ அஃபெக்ஷன். அஃபெக்ஷனேட்டாக இருந்தீங்கன்னா அந்த கெஸ்டர்ஸ், மூவ், வாய்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஒரு மைல்டு வாய்ஸில் சொன்னீங்கனாலே குழந்தைங்க கேட்டுப்பாங்க. ரிவார்டாக இருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக அந்த குழந்தைக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும். நீங்கள் அந்த குழந்தை ஃபஸ்ட் டைமில் மார்க் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு 1 மாதம் கழிச்சு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இல்லை 1 மாதம் கழிச்சு அந்த ப்ரிவிலேஜை கொடுக்குறீங்கன்னா அது மறந்தே போயிடும். அதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட். காலையில் அந்த குழந்தை வந்து சண்டை போட்டு அடிபட்டு வந்திருக்கு அப்படின்னா அப்பா நைட்டு வருவார்ல, நான் அப்போ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அந்த குழந்தை நைட்டு வர வரைக்கும் அந்த இதுவே ஞாபகத்திலே இருக்காது, அதோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகிடும் குழந்தைக்கு, அந்த பயமே இல்லாமல் போயிடும். ஸோ ஆன் ஸ்பாட்டில் எதுவாக இருந்தாலும் ரிவார்டாக இருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆன் ஸ்பாட்டாக ரியாக்ட் பண்ணுறது தான் எப்போவுமே நல்ல விஷயம். ரிவார்ட்ஸ் ஆர் பிரைப். பிரைப்னால் லஞ்சம். இதுக்கும் ஒரு சர்டைன் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரிவார்ட்ஸ்னா என்ன, பிரைப்னா என்ன புரிய வைக்கிறேன்.
உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ரிவார்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பாசிட்டிவ் பிஹேவியரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது ரிவார்ட்ஸ். ட்ரைவ்னா அந்த குழந்தைய நெகட்டிவாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவ்னா லஞ்சம் கொடுக்குறதுன்னு அர்த்தம். அந்த குழந்தையோட நெகட்டிவ் பிஹேவியரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொடுக்குற லஞ்சம். அப்போ இன்னுமே அந்த லஞ்சம் லைக் அந்த பிஹேவியர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த குழந்தைய மோட்டிவேஷன் பண்ணும். இது அந்த ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ தங்கச்சி பாப்பா வடிக்காம நான் உனக்கு சாக்லேட் தரேன். தங்கச்சி பாப்பாவும் அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். அதுக்கு நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன்றனால தான் அவன் அதை பண்ணாமல் இருப்பானே தவிர அவனா உணர்ந்து அதை பண்ணாமல் இருக்க மாட்டான். ரிவார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேட்டு வாங்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட பிஹேவியரை பார்த்து நாமளாக ஆஃபர் பண்ணுறது தான் ரிவார்ட். அந்த குழந்தையோட ஹார்ட் ஒர்க் என்கரேஜ் பண்ணுவோம். இங்கே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நம்ம எனக்கு நீ வேணா சைக்கிள் வாங்கி கூட நான் வேணா படிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு நைட்டு பிரியாணி செஞ்சு கூட நான் ஹோம் ஒர்க்கை முடிக்கிறேன். அந்த மாதிரி நம்மளை பிளாக்மெயில் பண்ணி அதை வாங்கிக்குவாங்க. இது ஒரு பாசிட்டிவ் இன்ஃபோர்மெண்ட். இது கண்டிப்பாக ட்ரைவ் வந்து நெகட்டிவ் இன்ஃபோர்மெண்ட். இது அவங்க செல்ஃப் எஸ்டீம், அவங்க கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். நீங்கள் ஒரு வேல்யூஸும் கற்றுக்க மாட்டாங்க, ஒரு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் எந்த இதுவுமே அங்கே இருக்காது. ஹாவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் எமோஷன்ஸ், டிக்ரீஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அந்த குவாலிட்டியே இருக்காது. அந்த குழந்தைகிட்ட அந்த குவாலிட்டின்ற விஷயமே இருக்காது. ஒரு மாதிரி அது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக ஒரு சிம்பிள் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைட் இப்போ நீங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு செல்ஃப் குட் ஹேபிட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ ஐ எம் கிவிங், நான் உனக்கு இந்த ஸ்பேஸ் தரேன், இந்த டே ஃபுல்லாமே மார்னிங் எழுந்திரிச்சு என்னோட பேக் நீங்கள் பேக் பண்ணிக்கணும், லன்ச் நீ பேக் பண்ணிக்கணும், அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், லன்ச் நீ பேக் பண்ணிக்கணும், ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஷூஸ் வந்து ஷூ ரேக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கணும், ப்ளே டைம் முடிச்சுட்டு ப்ராப்பர் டைமில் வந்து உட்காந்து படிச்சிருக்கணும். இந்த சர்டன் ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து அந்த குழந்தைய ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க. அந்த குழந்தைக்கு 1 வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெகுலரைஸ்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அந்த குழந்தைக்கு ரிவார்ட் கொடுக்கலாமா வேண்டாமா. ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு குட்டாக இருக்கீங்கன்றனால வில் வாட்ச் 1 கார்ட்டூன் மூவி டுடே அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற ரிவார்ட். அந்த குழந்தைகிட்ட போய் இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா அந்த குழந்தையோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து குட் ஹேபிட்டாகவே இருக்காது. இது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, மூவி பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர அவங்களாம் உணர்ந்து அதை செயல்படுத்தவே மாட்டாங்க. திஸ் இஸ் ரிவார்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பிரைட். அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது பிரைட், ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறது ரிவார்ட். பனிஷ்மெண்ட், ரிகார்ட் ஆஃப் டைம் ஆஃப் டிசிப்ளின் யூஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த சில்ட்ரன் ஆர் பனிஷ்ட் அட் சம்திங். கண்டிப்பாக எல்லா சில்ட்ரனுமே ஏதாவது ஸ்லாப்போ அடியோ இல்லை லைக் தனியாக உட்கார வச்சோ இந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்போம். டிவி ப்ரோக்ராம் பார்க்கக்கூடாதுன்னு த்ரெட்டன் பண்ணுவோம். இது லைக் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க சிப்ளிங்ஸ் கூட சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைண்டில் ஒரு ஹார்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா அந்த தப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கணும் தவிர ஒரு திட்டியோ அடிச்சோ அதனால அந்த பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே பெருசாக ஓகே ஆகாதுங்க. ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணும் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் பனிஷ்மெண்ட்டுன்ற இது எடுத்து இப்போ சிம்பிள் திங் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுறாங்க கிளாஸ் ரூம்ஸில். 2 குழந்தைங்களுக்கும் தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். என்ன அடிச்சிட்டாங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நான் அவனை திரும்பி அடித்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த 2 குழந்தைங்களுமே கூப்பிட்டு உட்கார வச்சு தனித்தனியாக நீங்கள் பேசுங்க, என்ன விஷயம்னு கேட்டுட்டு யூ ஹேவ் டு மேக் திம் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக். என்ன எதனால் அவனுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணுற பாயிண்ட்டுக்கே வரல அப்படின்னா ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு டாக் ஈச் அதர். நீங்கள் 2 பேரும் பேசிக்காதீங்க. லெட் தெம் சிட் செப்பரேட்லி இந்த கிளாஸ் ரூம். நீ தனியாக உட்காரு, நீ தனியாக போய் உட்காரு. 2 பேருமே டோன்ட் சிட் டுகெதர்னு செப்பரேஷனை கொடுத்துருங்க. ஸோ அப்படி செப்பரேஷனை கொடுத்துட்டிங்கன்னா யூஸ்வலி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபைட்டிங்ஸ், சிப்ளிங்ஸ் டூ ஃபைட்டிங்ஸ். இந்த மாதிரி கூட பிறந்தவங்க கிட்டேயோ இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த பிரிவினையே இருக்காது. இவன் கிட்ட அவன் அவன்கிட்ட பேசவே மாட்டான், அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு 1 or 2 hours போயிடும். நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த செப்பரேஷனை கொடுத்துட்டிங்கன்னா அவனா ஒரு 1 or 2 hours ரியலைஸ் பண்ணார். ஓகே ஃபைன், இது வந்து எல்லாமே அரௌண்ட் ஒரு 8 to 10 years கேட்டகரிக்குள்ளே இருக்கிற சைல்டுக்கு சொல்கிறேன். ஆஃப்டர் 10 years வந்து அது வேறு கைண்ட் ஆஃப் சைக்காலஜியில் வரும். நமக்கு
ஸோ பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு செப்பரேட் பண்ணும்போது குழந்தை வந்து என்ன ஆயிடும்னா, ஓகே மேம் நம்ம அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே நம்ம அடிச்சிருந்துருக்க கூடாது, அவங்க அடிச்சிருந்தாலும் நம்ம மேம் கிட்ட சொல்லியிருந்தா கூட மேம் ஏதாவது சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வருவாங்க. This is called, but the parents must ensure that the temper tantrum is not consequence of the behavior. அந்த tantrumனால அந்த அவங்க பண்ண தப்புக்கான இதுவாக இருக்காம, it is the lack of affection from the parents. மெயினாக வந்துட்டு இந்த tantrums மெயினாக எப்போ காமிப்பாங்க, இந்த மாதிரி எப்போ காமிப்பாங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்காம இவன் தான் தப்புன்னு உடனே போட்டு அடிச்சு மிதிச்சு அந்த குழந்தைக்கோட ரீசனே நம்ம கேட்காம இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணிங்கன்னா அது பேட் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் எப்போவுமே அந்த குழந்தைய ரியலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கணுமே தவிர அவங்கள ஒரு ஒரு கேர்ள்ஸ் உள்ள வச்சுருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்சர்வேஷன் ஃப்ரம் 6 monthsலேருந்து விஷயம் வந்து ப்ராப்பராக தெரிய ஆரம்பிக்கும் போதுலேருந்தே குழந்தைங்க எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி தான் கற்றுக்க போகிறாங்க. Children also learn by observing models and imitating them. A 4-year-old imitates the mother cat of a 2-year-old sister, reacts the rewards of a big smile from a daddy. எல்லாத்துக்குமே இமிடேஷன்ஸ் தான். நீங்கள் நல்லது பாசிட்டிவ் பிஹேவியராக இருந்தாலுமே உங்களை பார்த்து இமிடேட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, நீங்கள் காமிக்கிற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாமே பார்த்து தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க. The children learns the parents' rules and standards because she wants their love and acceptance. The love and attachment between the parents and the child become a strong voice for the children to behave social approved ways. ஸோ அப்சர்வேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வந்துட்டு இமிடேட் பண்ணி அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா சில்ட்ரன் கண்டிப்பாக வந்துட்டு பேரண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காகவே they will come under the good parenting style. நீங்கள் பிரைப் மூலியமாக கொண்டு போனீங்கன்னா they don't have any love and affection on you. அந்த எந்த அஃபெக்ஷனுமே அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. It's play during toddlerhood. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளே இருக்குது. 1 to 2 yearsல மோஸ்ட்லி சக்கிங் இருக்கும், கிராஸ்பிங், ஹோல்டிங், த்ரோவிங். இதுதான் 1 to 2 yearsல மேஜராக இருக்கிறது ப்ளேயாக இருக்கும். ஆனால் ஷார்ட் பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. ரன் லெசன் 2 yearsங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிளைம் பண்ணுவாங்க, க்ரால் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மேஜர் ப்ளேவாக இருக்கும் இல்லையா? இது வந்து அவங்களோட புதுசாக அவங்க ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கும். நிறையா வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ளே. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 20 marks கொஷின். அவுட்டோர் ப்ளேனா சாண்ட் ப்ளே, வாட்டர் ப்ளே, வெளியே போய் நம்ம விளையாடுறோம் இல்லையா, டென்னிஸ் அவுட்டோர் ப்ளேன்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு த்ரோ பால் அவுட்டோர் ப்ளே சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சாண்ட் ப்ளே, வாட்டர் ப்ளே, இந்த மாதிரி வந்து வெளியே போய்ட்டு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுறது, ஒரு பார்க்கில் போய் ப்ளே பண்ணுறது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்டோர் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனாக ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி அது மேலேயே வந்துட்டு ஒரு 2 ஆப்ஜெக்ட் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த அங்க பிரதர்ஷனம்னா ஒரே லைன் அப்படின்னு நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தை வந்து அந்த ஒரே லைனில் நடக்கும்போது டபுள் பிரெயின், அதாவது போத் பிரெயின் வில் கெட் ஆக்டிவேட்டட். அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். திஸ் இஸ் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். ஃபன் வித் வாட்டர் அண்ட் சன். நான் ஆல்ரெடி சொன்ன வாட்டர் அண்ட் சாண்ட் ப்ளே அவங்களோட பேஷன்ஸையும் சென்சாரி மோட்டர் டெவலப்மெண்ட்டுக்குமே ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்டரை வச்சு வாலில் வந்துட்டு சும்மா ப்ரஷ் கொடுத்து பெயிண்ட் பண்ண சொல்கிறது, சாண்ட் வச்சு ஒரு க்ளே மாதிரி ஒரு மோல்டு மாதிரி மாற்ற சொல்கிறது, இது எல்லாமே அவங்களோட எனர்ஜியை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். டாய்ஸ் இது வந்துட்டு ஒரு 6 months பேபினா புஷ் அண்ட் ரைட், ரொம்ப சாஃப்டான டாய்ஸ் கொடுத்து குழந்தைங்க வந்து விளையாட வைக்கிறது. காப்பிங் அண்ட் இமிடேட்டிங், இந்த ஸ்கிரிபிளிங்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னா, நம்ம பெண்ணாக பிடிச்சி எழுதுறதை பார்த்து குழந்தைங்களுமே அதை ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க. அது காப்பி அண்ட் இமிடேட்டிங், நம்மளை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபுல் அலாங் டாய்ஸ். ஃபுல் அலாங் டாய்ஸ்னால் இப்படி ஒரு மெஷின் மாதிரி இருக்கும், அதை புல் பண்ணோம் அப்படின்னா டாய் அது பாட்டுக்கு மூவ் ஆகும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு ஒரு மசில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் அது ஃபுல் அலாங் பண்ணி விளையாடும்போது அது கூட மூவ் ஆகி அது என்ன இருக்குது, சவுண்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பசில் சால்விங் மாதிரி தான் அது. கம்ஃபர்ட் ஆப்ஜெக்ட் எப்போவுமே மேக் ஷோர், இப்போ பிலோ 2 years அப்படி கொடுக்குறீங்கன்னா கிவ் தெம் அ உட்டன் டாய்ஸ், டோன்ட் கிவ் தெம் அ பிளாஸ்டிக் டாய்ஸ். ஒரு உட்டன் டாய்ஸ் கொடுங்க, சாஃப்ட் டாய்ஸ் கொடுங்க, which make them comfort, ஃபீலிங் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். ஸ்டார்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங் பிளாக்கர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
கலர்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் மாண்டிசரியில் பின் டவர் இருக்குது, ஸ்டாக் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்கான்னு பார்க்குறது. அது அந்த ஸ்டாக்கிங்லேயே பிக் ஸ்மால் சைஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பசில் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக்கிங் அண்ட் ஃபிட்டிங் கேம்ஸ். Fitting together, stacking and fitting is the same kind of game now. Puzzles, இந்த பசில் கார்ட்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறது, ஒரு ரிடில் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்கிறது, இதெல்லாமே அவங்களோட பிரெயின் பூஸ்டிங் கேம்ஸாக இருக்குது. புக் அண்ட் ரைம்ஸ், புக் அண்ட் ரைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ப்ளே வந்து, இந்த டாய்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, பிக்சரைஸ்ட் புக்ஸ் வாங்கி கொடுத்து அதில் அவங்கள வந்துட்டு ஸ்டோரிஸை ரிகால் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ளே பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஃபிசிக்கலி ஹெல்ப் ஆஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் விளையாடுறாங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செட் டு தெம், டீச் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆஃபர் பார்ட்னர்ஷிப்பை ஆஃபர் பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் இஸ் லைக் அவங்களுக்கு ஒரு பிளேமெட்டோ இல்லை நீங்கள் அவங்களோட ஏஜ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேமெட்டாக மாதிரி அவங்க கூட விளையாடலாம். அவங்க விளையாடும் போது யூ கேன் கிவ் த குட் சஜஷன். ஐயா அவனுக்கு விளையாடவே தெரியல போ அப்படிலாம் சொல்லாமல் கரெக்ட் தான் பட் இப்படி விளையாண்டு பார்க்கலாம், அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஹெல்பர் டு சென்டர் இட். Toddler will find difficult to work more than like ஒரு கான்சென்ட்ரேட்டட் தான் சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பெஸ்ட் சேஞ்ச் கான்சென்ட்ரேட். அந்த ஒரு மேஜர்லி ஒரு 5 minutes தான் அந்த குழந்தைக்கு அந்த கான்சென்ட்ரேட் இருக்கும், அதை நீங்கள் பூஸ்டப் பண்ணலாம். ஹெல்பர் டு ஷேர் வித் அதர் சில்ட்ரன். அதர் சில்ட்ரனுக்கு கூட எப்படி ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு எப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதை ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்க ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு அதை ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்களா, இல்லை 2-3 பேர் கூட சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னா என்கரேஜ் தெம். நீங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டெவலப் ஆகும். ஸோ ஃபார் இது எல்லாமே 8th சாப்டரில் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாமே லிசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் பேப்பருமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த அசஸ்மெண்ட் பேப்பர் வராதவங்க கைண்ட்லி ஆஸ்மி, நான் அசஸ்மெண்ட் பேப்பர் அனுப்புகிறேன். அதில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியராக வந்துட்டு நீங்கள் இந்த கான்செப்ட் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கீங்கன்னு உங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்கோர்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.